ஹரி ஓம் மகாகாளி காளிதேவியின் ஆசியும் அனுகிரகம் பெற்று சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன எபிசோடில் சொன்ன மாதிரி காளிதேவிகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் எங்கிட்ட கேட்ட மாதிரி, இந்த ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் எதுக்காக வைக்கிறாங்க, அது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு. இந்த ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, உண்மையாக சொல்லப்போனால் சித்தர்களும் ஞானியர்களும்னால தான் அதெல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவங்கள தீயவர்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது நம்மை தற்காத்து கொள்வதற்காக. அது ஒரு கலைகளில் ஒரு கலை, அவ்வளவுதான். என்ன சாமி அழிக்கிறது ஒரு கலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அழிக்கிறது கலைன்னு சொல்ல வரல. நம்ம இப்போ தற்காப்புக்காக காக்கப்படுறதுக்காக கராத்தே, குங்ஃபு, அப்புறம் இதெல்லாம் கற்றுக்குறோம் இல்லையா, அடிமுறை இதெல்லாம் கற்றுக்கிற மாதிரி இதுவும் நம்மை தற்காத்து காப்பதுக்காக மன்னர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு தற்காப்பு ஆயுதமாக இது பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போது முடியாத பட்சத்துக்கு, அது இது எப்போ பயன்படுத்துவாங்கன்னா, ரொம்ப முடியாத பட்சத்துக்கு, அதாவது நியாயப்படி பார்த்தா இது கரெக்டுன்னு சொல்லுவாங்க, தர்மப்படி பார்த்தா இது தப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ராமர் அம்பை இதில் மாதிரி, நம்ம வாலி மேலே அம்பை இது கதை மாதிரி தான். எப்படின்னு பார்த்திங்கன்னா, தோற்று போகிற நிலமையில் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஏவல்களை ஏவி விடுவாங்க, அவங்க சார்புலேருந்து ஏவி விடுவாங்க. அது சர்வநாசம் பண்ணி அந்த படையை வெற்றியாக கொண்டு வரும். இந்த மாதிரி நம்ம அந்த படையை தற்காத்து கொள்வதற்காகவும் சில ஒரு விதிமுறைகளோடு, குருமாரின் அனுமதிகளோடு அது பயன்படுத்தப்பட்டுச்சு. சரிங்களா? ஆனால் இப்போ அது நிறைய பேர் நெகட்டிவ்க்கு நிறையா யூஸ் பண்ணுறாங்க. அதனால அதில் காளியோடைய பெயர் வருது. ஏன்னா சர்வமும் அவளால் உருவாக்கப்பட்டது தான். காளியால் தான் சர்வமும் காளி அப்படிங்கிறது தான் நிஜம், நிசப்தமான உண்மை. அப்படிங்கும்போது காளிதேவியை பற்றி அதை சொல்கிறது கரெக்டு தான். அப்போ ஏன் அப்படி அது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இன்னொருத்தங்க அழியணும், இன்னொருத்தங்களை நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தவறான இது. அதாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறது சரியான ஒரு விஷயந்தான். ஆனால் அவங்க அழியணும், அவங்கள நம்ம கூட நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தவறான ஒரு காரியம். அதுக்காக இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியம், இந்த மாதிரி சில பிளாக் மேஜிக்கில் ஏவி விடுறது ரொம்ப ரொம்ப தவறானது. அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது எல்லாமே பண்ணி முடிச்சிடும். நீங்கள் சொன்னபடி எல்லாமே அது போகும் எல்லாமே பண்ணி முடிச்சிடும். அந்த குடும்பம் நீங்கள் என்ன நினச்சா ஆகும். ஆனால் அது இருமுனை கத்தி, புரியுதுங்களா? அது எப்படி இருமுனை கத்தி. அந்த இருமுனை கத்தி ஒரு பக்கம் நீங்கள் ஏவி விட்டிங்கன்னா, பூமராங்க எப்படி ஏவி விட்டால் திருப்பி அது நம்மக்கிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த இருமுறை கத்தி, அந்த வளரி ஏவி விட்ட மாதிரி, நீங்கள் ஏவி விட்ட அந்த வளரின்ற அந்த ஒரு செய்வனையோ, அந்த பில்லி சூனியமோ ஏவலோ, இது நேராக அங்கே போய் அவங்கள அழிச்சிட்டு திருப்பி யார் ஏவி விட்டாங்களோ அவங்கக்கிட்டேயே திருப்பி வந்துடும். அதனால் படக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் ரொம்ப அனுபவிப்பீங்க. அதனால் தயவு செஞ்சு அது நீங்கள் பண்ண வேணாம். உங்களுக்கு ஏவி விடுறதுக்கு உண்டான சில விதிமுறைகளை உங்களுக்கு பண்ண சொல்லிப்பார் இல்லையா, அந்த ஒரு மந்திரவாதி, மாந்திரிகர், அவர் தப்பிச்சிருவார். ஆனால் அவரும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதுக்குண்டான தண்டனை அனுபவிப்பார் தான். ஆனால் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப தாமதமான தண்டனையாக தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி யார் குற்றம் செய்யக்கு தூண்டுனாங்களோ அவங்கள தான் முதல்ல அந்த கத்தி தாக்கும். இது சித்தர்களும் ஞானியர்களும் எதுக்காக இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு தற்காப்புக்காக ஒரு கண்டுபிடிச்சது தான். இது ஏன் அப்படின்னா, அவங்க ஏன் இது ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இதில் அவர்களுடைய சாபமும் இருக்குது, புரியுதுங்களா? இது தவறாக பயன்படுத்துவர்களுடைய உயிர், அவங்க குலம் நாசமாகும் அப்படிங்கிற மாதிரி உடைய சாபமும் சித்தர்களுடைய அந்த வாக்கில் விதிச்சிருக்கு. அதனால் இது அவங்களுடைய வாக்கு தெய்வ வாக்கு அப்படிங்கிறனால அதுலேருந்து என்றைக்குமே யாராலையும் தப்பி செல்ல முடியாது. அதனால் அன்பர்களே, உங்களை தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். அதனால் யாரும் ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக்கை யாரும் நாடி போக வேணாம். அது எல்லாமே சர்வமும் அடக்கி ஆள ஒரு ஒரு சக்தி பார்த்திங்கன்னா, நம்ம தாய் மகாகாளி தான். அவகிட்ட போய் நின்றுங்க.
என்ன உங்களை நீங்கள் அவங்களே சரணாகதியாக கொடுத்துருங்க. அது போதும். அது ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்கள் வசப்படும். எல்லாமே உங்கள் வசப்படும்னா நீங்கள் தீய குணத்தோடு அங்கே போய் நிற்கக்கூடாது. மனதில் ஒரு சின்ன ஒரு பிழை இருந்தாலும் அது நீங்கள் முன்னாடி கோயில் வாசல் மிதிக்கிறதுக்கு முன்னாடியே மன்னிப்பு கேட்டுருங்க. தாயே, எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, நான் உன்னை மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் திருந்தறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை எனக்கு காட்டு தாயே அப்படின்னு கேட்டுட்டு ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சு போங்க. காலை கழுவிட்டு முன்னாடி போங்க. புரியுதுங்களா? அந்த கேட்காம அந்த குற்ற உணர்ச்சி இருந்தும் பரவாயில்லன்ட்டு நீங்கள் முன்னாடி போனீங்க அப்படின்னா உங்களுடைய அடி பயங்கரமாக விழுகும். அதுக்கு யாரும் பொறுப்பாக முடியாது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் என்னதான் இருந்தாலும் காளி தெய்வத்துக்கு முன்னாடி எல்லாமே கட்டுப்பட்டு தான் நிற்கும். உங்கள் குலதெய்வம் காளியாகவே இருந்தாலும் அப்போ யோசிச்சுக்கோங்களேன், அப்போ யாரும் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. அடி பலமாக விழுகும். புரியுதுங்களா? அந்த அடி பலமாக விழுகும். யாரும் கேட்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அதனால் நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ஸை நாடி போகாமல் பாசிட்டிவ் வைப்ஸை நீங்கள் நாடி போங்க. அதுதான் நல்லது. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பருடைய வீட்டில் நடந்தக்கூடிய ஒரு விஷயம். அதைத்தான் நான் அப்படி ஷார்ட்டாக அவருடைய பேரை மென்ஷன் பண்ணாமல் நான் சொல்கிறேன். அடுத்த எபிசோடில் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி ஆளானாங்க, எதனால் அவங்க அப்படி பாதிக்கப்பட்டாங்கன்றதை நான் அப்போ உங்களுக்கு அடுத்த இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அந்த மாதிரி நம்மளுடைய அன்பர்கள் யாருக்கும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தினால நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் நீங்கள் போயிட வேணாம். தாயை சரணாகதின்னு அடைங்க. அவள் பார்க்குற பார்வையே போதும், நமக்கு இருக்கிற கோடி துன்பங்களும் விலகி ஓடும். இது சத்தியமான வாக்கு. அதனால் யாரும் நீங்கள் அந்த மாதிரி பிளாக் மேஜிக்கை நம்பி போக வேணாம். இதனால் நிறையா பாதிப்புகள் நிறையா பேர் உள்ளாகியிருக்காங்க. அதனால் இதுவும் சரி, இந்த குடுகுடுப்புக்காரங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி சில பேர் வருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சில வேட்டி ஷர்ட்டு, அப்புறம் ஒரு மஞ்சள் துணி இந்த மாதிரிலாம் போட்டுட்டு பையனை தொங்க விட்டுட்டு, இந்த மாதிரி நான் இந்த ஊர்லேருந்து வரேன், இந்த இடத்துலேருந்து வரேன், உங்களுக்கு இவ்வளோ இது இருக்குது அப்படி இருக்குதுன்னு நிறையா வசிய வார்த்தைகளை சொல்லுவாங்க. எதையும் நீங்கள் நம்பிட வேணாம். சொன்ன உடனே விநாயகர் கோயிலுக்கு போங்க, தேங்காய் ஒன்று உடைங்க. இல்லை அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நல்லா மனசார வேண்டுங்க, தீபம் ஏற்றுங்க. இல்லையா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கோ, இல்லை அம்மன் கோயிலுக்கோ, பைரவர் கோயிலுக்கோ, அனுமன் கோயிலுக்கோ, ஏதோ ஒரு கோயில் அங்கே போய் நில்லுங்க. கொஞ்ச நேரம் அமர்ந்து உட்காருங்க. வாரம் போங்க. நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்க. இது போதும். நீங்கள் பிளாக் மேஜிக்கை நம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிடாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சர்வமும் காளிமயம்தான். புரியுதுங்களா? அதனால் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மனம் சோர்வடைய வேணாம். எல்லாமே சகலமும் நல்லதாகவே நடக்கும். தாய்க்கு நீங்கள் உண்மையாக இருங்க. நம்ம நம்பி வர்றவங்களுக்கு உண்மையாக இருங்க. அது போதும். ஹரி ஓம் மகாகால்.